எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழக்கு. அன்பர் பழி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரம். இந்த பாரம்பரியமிக்க கல்லூரியில் 75 ஆண்டுகள். இங்கே முதல்ல படித்தவங்க என்ன நிலையில் இருந்திருப்பாங்க? 75 ஆண்டுகள் கடந்து மிகச்சிறப்பாக கோடி கொடுத்த கொடைங்க, குடியிருந்த வீடும் கொடுத்த விழுத்தெய்வம், தேடியும் அள்ளி கொடுத்த அழகன் கருணையால் வந்த இந்த கல்லூரியில் மிகச்சிறப்பாக நடத்தி செல்கிற முதல்வர், என்னுடைய இனிய நண்பர் திருமிகு சிவகுமார் சார் அவர்களுக்கும், உங்களுடைய பேராசிரியை டாக்டர் திருமிகு சாந்தி அவர்களுக்கும், இனிய மாணவ செல்வங்களான உங்களுக்கும், என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிற என்னுடைய பேரன் தண்ணீர்மலை, அவங்க எஸ்ஆர்எம் காலேஜில் 4th இயர் இன்ஜினியரிங் படிக்கிறாரு, அவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். வாங்க, இங்கே வாங்கல, இல்லைங்க 2 பேரும் இங்கே வாங்க சார் ப்ளீஸ். உங்களை I'm really very happy to honor our chief guest with a small memento, and the book is written by our former professor who worked in Adapa University College of Education. இப்போ நீங்கள் அந்த அறையில் வந்து குழுன்னு உட்காந்துருக்கீங்களே, அது காரணம் இவர் தான். இவங்க தான் 8 லட்சம் ரூபா கொடுத்து இந்த அரங்கத்தை கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ணி ஃபால்ஸ் ரூஃப்லாம் போட்டு ஏசி போட்டு பெரிய டிவி கொடுத்து 8 லட்ச ரூபா செலவு பண்ணது முன்னாள் தமிழ் பேராசிரியர் டாக்டர் நாஸ் சுப்புரெட்டியார். அவருடைய மகன் எழுதின ஒரு புத்தகத்தை சாருக்கு அன்பளிப்பாக நான் கொடுத்ததில் பெருவடி. நீங்கள்லாம் ஒரு பெருமை மிகுந்த ப்ரொஃபஸர் திரு சிவகுமார் சார் அவர்களால் வழிநடத்தி செல்வது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது. அவர் மனையறத்தில் மிகச்சிறந்தவர். ஏன்னா அவருடைய துணைவியாரும் என்னுடைய துணைவியார் மூத்தவங்க. ஆனால் அவங்க 2 பேரும் ஒரே பேருந்தில் அவங்க போகக்கூடியவங்க அந்த காலத்தில். அதே மாதிரி அவருடைய பையனை எங்களையும் ரொம்ப நல்ல இடத்துக்கே கொண்டாந்து அந்த பேரண்டிங்கும் உள்ளவர். அவர் உங்களையெல்லாம் ஒரு தாயன்போட அனுசரித்து உங்களையெல்லாம் கொண்டு செலுத்துகிற ஒரு அருமையான நிலையிலே இங்கே இருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது, நான் சுப்புரெட்டியாரை பற்றி மிகச்சிறந்த ஒரு அறிஞர். அவர் நிறைய நூல்கள் வைணவ சார்ந்தும் தமிழ் சார்ந்தும் எழுதியிருக்காரு. அது தவிர இங்கெல்லாம் ப்ரொஃபஸர்ஸ் பெரியவங்களாம் ரொம்ப சிங்கார வடிவேலன், நிறைய பேர், மா கண்ணப்பன், நான்லாம் வியந்து பார்த்த கவிஞர்கள் அவர்கள்லாம் இந்த கல்லூரியில் இருந்திருக்காங்க. மிகச்சிறப்பான பாரம்பரியம் உள்ள கல்லூரி. அதில் நீங்கள் படித்து வந்திருக்கீங்க. இப்போ இன்றைய தலைப்பில் முதல்ல உங்களை வாழ்த்தி சொல்வதற்காக இதெல்லாம் சொல்கிறேன். இதே மாதிரி சிறப்பான பேராசிரியர்களாக கேட்குறேன். அதாவது ஒரு பெண்ணுக்கு சொன்னால் ஒரு குடும்பத்துக்கு சொல்கிறது மாதிரியா, சரியா? அதாவது ஒரு ஆணுக்கு சொன்னால் ஒருத்தருக்கு சொல்கிறது மாதிரி தான், ஒரு பெண்ணுக்கு சொன்னால் ஒரு குடும்பத்துக்கே சொல்லுங்க.
அதுவும் ஒரு ஆசிரியருக்கு சொன்னேன், ஒருமையுத்தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்துனார். அது என்ன எழுமையும் ஏமாப்புடைத்து? 7 பிறவி உண்டா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்கிறது எத்தனையோ பேருக்கு அது போய் சேரப்போகுது இல்லையா? அதனால் உங்களோட பகிர்ந்துக்குது. நான் நிறைய இப்போ கல்லூரிகளில் பேசுகிறேன், தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கேன். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே தான் பேசிட்டு. ஆனால் இங்கே இதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்தமானது, உவகை தருது. முன்னாடி நான் நிறைய பாலு சார் இருக்கும்போது கேட்டேன், இப்படியே தள்ளிக்கிட்டே போயிடுச்சு. இப்போ உங்களுடைய ஆற்றல் மிகு முதல்வர் அதை உடனே முன்னாடியும் பேசியிருக்கேன். நான் இங்கே வந்து லைஃப் லாங் எஜுகேஷனில் பேசியிருக்கேன். அவங்க இதை உடனடியாக ஒரு ஏற்பாடு செய்து நினைவு வைத்திருந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த கல்லூரியில் நான் பேசணும்னு நினச்சிட்டு கீழே லைஃப் லாங் எஜுகேஷனில் பண்ணேன். அவங்க அங்கே வெளியில் போயிட்டாங்க. இன்றைக்கி சில விகிதங்கள், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்? என்ன ஆங்கிலமும் தெரியும்னு காமிச்சுக்கோங்களா, அதுக்காக கேட்டேன். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்? என்ன கம்யூனிகேஷனில் பர்பஸ் என்ன? டு ஷேர் அண்ட் எவோக் a ரெஸ்பான்ஸ். அதான் முக்கியம். அந்த ரெஸ்பான்ஸ் தான் முக்கியம். இங்கே சில விகிதங்கள், வாழ்வியல் விகிதங்கள், அதை உங்களோட பேசலாம்னு நினைக்கிறேன். சரியா? என்னெல்லாம் விகிதம் சொல்லலாம்? விகிதம், ரேஷியோஸ், ரூல்ஸ், பிரின்சிபல்ஸ், இதெல்லாம் சரி. சில ரூல்ஸ் சொல்கிறேன். 90-10 அப்படின்னு ஒரு ரூலு. ஏன்னா பாடத்துக்கு கரெக்டாக இதுக்கே போயிடுவோங்கிறதுனால சார் டைரெக்டாக போயிடுது. 80-20 அப்படின்னு ஒரு பிரின்சிபல். அது என்ன பிரின்சிபல் தெரியுமா? 80-20 பிரின்சிபல். எழுதிட்டு வாங்க. என்னுடைய பேர் இதில் இருக்கா? வினைதீர்த்தான். இந்த மாதிரி ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன வினைதீர்த்தான் இவன்னு தெரியல. ஒரு மணி நேரத்தில் ஏதாவது வினை தீர்தா பார்க்கலாம். வினைதீர்த்தான் இந்த பேரை கூகுளில் தேடினீங்கன்னா கிட்டத்தட்ட 400 வீடியோ இருக்குது. சரியா? தமிழ் சார்ந்தும் ட்ரைனிங் சார்ந்து யூடியூப்லையா வினைதீர்த்தான்னு போட்டிங்கன்னா, கூகுளில் போட்டிங்கன்னா வருது. சரியா? யூடியூப் ஒரு சேனலும் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் சொல்ல. அப்போ 80-20 ரூல்னு ஒன்று இருக்குது. முதல்ல சொன்னது என்ன? 9-10. முக்கியமாக இங்கே சொல்கிறது 60-40 ரூல். அதைத்தான் கடைசியில் முடிக்க போகிறேன். அது என்ன? 90-10. அதாவது 10% தான் நடக்குதான். தூண்டல், துலங்கல் இருக்குல்ல, ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, அது 90% நடக்கிறது. என்ன? 90%. அந்த நம்ம ரியாக்ஷனோ ரெஸ்பான்ஸோ தான் இதை வாழ்க்கையை சொர்க்கமாகவும் ஆக்குதான், நரகமாகவும் ஆக்குதான். ஒரு உதாரணம் சொல்கிறேனே. 90-10க்கு ஒருவர் எழுதிக்கிட்டு இருந்தாராம். அப்போ மனைவி வந்து காஃபியை வச்சுருக்காங்க. பையன் வந்தவன் ஓடி வந்து தட்டி விட்டான். காஃபி என்னாச்சு? போச்சு. சரி, இது நடந்தது. அவர் சொன்னாராம், உள்ளே என்ன பண்ணி கிளிக்கிற, என் கையில் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு அவர் சொன்னாராம். இந்த அம்மா சொன்னாங்களாம், என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் என்ன எழுதி கிளிக்கிறிய, குடிச்சிட்டு எழுதியிருக்கலாம்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். அந்த பையன் சொன்னானா, ஏன் ஓரமாக வச்சிய, நடுவில் வச்சு அப்படின்னு பையன் சொன்னாங்க. இப்போ சூழல் என்னாச்சு? என்னாச்சு? நரகம் ஆயிடுச்சு. இதையே கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். அவர் சொன்னாராம், காஃபி அப்படி கெட்டியா மணத்தோட
சூடு ஆவி பறக்க இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறேன், பிடிச்சிட்டு எழுதியிருக்கலான்னு அவர் சொன்னார். அவங்க சொன்னாங்களா, நான் என்னங்க உள்ள பண்ணுறேன், இது உங்கள் கையில் கொடுத்துருக்கலாம், நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னு பார்த்துருக்கலாம், ஏதாவது சொல்லியிருக்கலாம், உங்களோட கூட நீங்கள் குடிக்கிற வரைக்கும் நின்றுருக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். பையன் சொன்னானா, நான் தான்ப்பா கவனமாக இருந்திருக்கணும் அப்படின்னு அவன் சொன்னான். இங்கே என்னாச்சு, என்னாச்சு, சொர்க்கமாக நடந்தது 10 தான். அதுக்கு தூண்டல், ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறாங்க. என்னென்னு சொல்கிறாங்க, எழுதி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எழுதிட்டாங்க. கற்றல் முறைகள். நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறது என்னுடைய ஆண்டுகளை சொல்லிட்டேன். அத்தனை வருட வரும் அனுபவம் 40 ஆண்டுகள் மிகப்பெரிய நிறுவனமான எல்ஐசியில் ஒரு கிளர்க்காக சேர்ந்து டிவிஷனல் மேனேஜர் அப்படிங்கிற பதவி வரைக்கும் பலரையும் அந்த பார்த்து பழகியவை 14 ஆண்டுகளாக இந்த சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்லையும் மற்றவற்றை படித்தது பகிர்கிறதுலையும் உள்ள அவ்வளவு அனுபவத்தையும் சேர்த்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்க, இதில் நான் இங்கே ட்ரைனர்ஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறதுக்கு எனக்கு எல்ஐசியில் முக்கியமாக நான் எடுத்த ஒரு பகுதி. அதாவது நிறைய பயிற்சியாளர்களை எல்ஐசியில் நாங்கள் உருவாக்கணும். ஏன்னா அவங்க முகவர்களை பயிற்சி கொடுக்கணும் அந்த மாதிரிலாம். அதனால் அந்த ட்ரைனர்ஸ் கற்றல் முறை, கற்பித்தல், ரிஜிஸ்ட்ரேஷன், ரிட்டென்ஷன், ரிகால், அதுக்கெல்லாம் இந்த எழுதுதல் என்ன 3 இது கற்றலில் 3 என்ன, ரிட்டென்ஷன், ரிகால், அந்த அதையும் இதோட சேர்த்து சொல்லிக்கிட்டே வரேன். நான் ட்ரைனர்ஸ் ட்ரைனிங்கில் நான் அதை கற்பித்த முறைகளை இதில் சேர்த்துட்டேன். அப்போ என்ன தூண்டலும் தொலைங்களும் என்ன சொல்கிறாரு, அந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் இருக்குது பாருங்கள், ரியாக்ஷன் இருக்குது பாருங்கள், அதுதான் வாழ்க்கையை தீர்மானிக்குதுங்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாரு, நம்ம லிஸ்னிங் பவர் ரொம்ப முக்கியம் சொல்கிறோம். சரியா, எங்கே நான் சொல்கிறத வச்சுங்களே, நான் சொல்கிறத வச்சுக்கிறீங்களா, புட் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆன் யுவர் சீக். செய்ங்க, சும்மா செய்ங்க, அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேரா இண்டெக்ஸ் ஃபிங்கரு? சரி, இதுக்கு பேரா சீக்கு? என்ன பண்ணியிருக்கோன்னு நீங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு, அதாவது ஐ ஹியர் ஐ ஃபர்கெட்ங்கிறார். ஐ ஹியர் ஐ ஃபர்கெட், நான் கேட்கிறேன் மறந்து விடுகிறேன். ஐ see ஐ ரிமெம்பர், நான் பார்க்கிறேன் நினைவில் வைத்திருக்கிறேன். ஐ do ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ என்ன 3 எழுதுக்கு சொல்கிறது என்னென்ன, ஹியர், see, do, அது மாத்திரம் எழுதுங்க, மற்றதெல்லாம் நீங்கள் அப்படியே மறுபடியும் கொண்டாடணும். ஐ ஹியர் ஐ ஃபர்கெட்ங்கிறார். அதனால தான் எழுத சொல்கிறோம். எழுதுறது ரொம்ப முக்கியங்கிறோம். எண்ணும் எழுத்தும் கண்ணன் அர்த்தம். சரி, அதை பின்னாடி சொல்லு. அப்போ ஏதாவது குறித்து வச்சுக்கிட்டா எதுக்கு அந்த ரிகாலுக்கு உதவும், ரிட்டென்ஷனுக்கு உதவும். சரியா, ரிஜிஸ்டர். இதை தமிழில் நான் சொல்கிறது உண்டு. வாசிப்பு, சிந்திப்பு, படைப்பு, இது 3 என்னென்ன தமிழில் எழுதுங்க. வாசிப்பு, அது கேட்கறதுக்கு வாசிப்பு, 2வது என்ன சிந்திப்பு, 3வது என்ன நான் படைப்பதனால் இறைவன். சரியா, அப்போ அது 90-10 ரூல். அடுத்தது இதில் என்ன சொல்ல வந்தேன், லிஸ்னிங். சரியா, என்ன பண்ணுறாமா, நம்ம 50% கேட்குறோமா, 10% உள்வாங்கிறோமா, 2% புரிஞ்சுக்கிறோமா, ஆனால் 200% ரியாக்ட் பண்ணுறோமா. என்னென்ன இது சொல்லியிருக்கேன், 50:10
1:2 1:200. என்ன கேட்குற போது என்ன பதில் சொல்கிறது? பட்டுன்னு மூந்தியில் அடிக்கிறது. அரை நிமிடம் அரை நிமிடம் இல்லை, அரை நொடி தாமதியுங்கள். எப்படி சொல்ற? அரை நொடி. பதில் சொல்றதுக்கு முன்னாடி அரை நொடி தாமதியுங்கள். அரை நொடி அள்ளித்தரும் வெகுமதி அப்படின்னு இதை தமிழில் டைப் பண்ணால், வினசித்தான்னு சேர்த்து டைப் பண்ணால் ஒரு முறை இருக்குது. எப்பவுமே ஏன்னா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லலாமா, வேண்டாமா, கடந்து போகலாமா, என்ன சொல்லலாம், இது எல்லாத்தையும் எத்தனை நொடியில் பார்க்க சொன்ன? அரை நொடி. உடனே பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாங்க. சரியா? அது அந்த உரை. இப்படி 5 உரை கடைசியில் சொல்லிடுறேன். அடுத்தது 80-20. இதற்கு ஆங்கிலத்தில் பாரட்டோ பிரின்சிபல். இதற்கு சொன்னவர் பாரட்டோ பிரின்சிபல்னு தேடுனீங்கன்னா 80-20 ரூல்னு ஒன்று வருது. அது என்ன 80-20 ரூலு? அதாவது ஒரு நிறுவனத்தில் முழு கோலையும் 20% தான் நிறைவேற்றுறாங்களாம். அந்த பாரட்டோ பிரின்சிபல் என்ன சொல்லுது? ஒரு அலுவலகம் இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் ஒரு விற்பனை அலுவலகம், முழு விற்பனையை 20% தான் செய்கிறாங்களாம். 80% ஆல்சுவராங்க தான். சரியா? அதே மாதிரி தான் ஒரு வகுப்பு எடுத்துக்கிட்டால் எத்தனை சதவிகிதம் ஒழிக்கிறார்கள்னு பாருங்கள். ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டால் எத்தனை சதவிகிதம் வேலைக்கு போகிறாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ அதை கொஞ்சம் விளக்க சொல்லிட்டு அடுத்ததுக்கு போகிறேன். இப்போ விற்பனை சொன்னேன். இந்த மேலாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? எல்ஐசி அலுவலகமே இருக்குது. கிட்டத்தட்ட 500 முகவராக இருந்தால் 100 முகவர் 20% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. மித்த 400% சும்மா தான் இருக்குது. சும்மா சாதாரண கொஞ்சம் கொஞ்சம் மினிமம் பிஸ்னஸ் இருப்பாங்க. இந்த இவங்க இருக்காங்கல்ல மேலாளர்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த 20% தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. எவன் பிஸ்னஸ் கொடுக்குறானோ, இங்கே எந்த பொண்ணு படிக்கிறாங்களோ, யார் கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம கவனம் செலுத்துறது இயல்பாக இருக்குது. ஆனால் எங்கே செலுத்தணுங்கிறாங்க? இந்த 60லேருந்து 80 இருக்குல்ல, அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கிறாங்க. வீடுகள்லேயும் சொல்கிறாங்க. அன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசை சுட்டு கொடுக்குறாங்க. என் மகன் தோசை சுட்டு கொடுக்குறாங்க. நான் இருந்த இடத்துல பார்த்துக்கிறேன். என் மனைவி இருந்த இடத்துல இருக்காங்க. பிள்ளைங்க கல்லூரிக்கு போகிற பொண்ணும் இருக்குது. எல்லாருக்கும் தோசையை ஒருத்தர் எங்கே சுடுறாங்க? அடுப்படையிலேருந்து சுட்டு இங்கே எவ்வளோ கொடுக்குறாங்க. ஒவ்வொரு தோசையாக 4 பேருக்கு கொடுத்தா எவ்வளோ தவணை வரணும்? ஏன் இந்த பொண்ணு எந்திரிச்சு போய் வாங்கலை? அந்த சதவிகிதம் கூடணுங்கிற அந்த 20% 80% உழைக்கிறாங்கிற நம்ம அதை கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தோம்னா அந்த வீட்டினுடைய பெருமை கூடும். ஆனால் நடக்கிறது இதுதான் நடக்குது. எத்தனை தவணை ஒவ்வொருத்தருக்கும் 4 தோசை கணக்கு வச்சா எத்தனை தவணை வரணும்? இருக்க இடத்துல இருந்துக்கிட்டு அம்மா தண்ணீர் கேட்குது பிள்ளை, அதுக்கு எடுத்துக்கிட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்ன சதை களவாணித்தனமா? எங்கள் தாயார் சொல்கிறது இது என்ன? சதை களவாணித்தனம். சதையை களவாண்டி என்ன பண்ண போகிறோம்? இந்த சோம்பலாக இருந்து என்ன பண்ண போகிறோம்? அதாவது உழையுங்கள்ங்கிறதுக்காக சார் அப்பா ஒருத்தர் தான் ஏர்ன் பண்ணுறாரு, நீங்கள் தோள் கொடுத்தீங்கன்னா சரியா? அந்த குடும்பம் எப்படி வந்துடும்? அந்த 20 அந்த கீழே இருக்க 60 to 80 கவனம் கொடுக்கணும். இது பாரட்டோ பிரின்சிபல்னு இது பல இடங்களில் நீங்கள் படித்து எல்லாம் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் இந்த பாரட்டோ பிரின்சிபல் வரும். நம்ம இந்த 60 to 80 கவனம் கொடுக்கணும்னு சொல்கிறோம். படிக்கிறதுல அப்படித்தானே 20% தான் படிக்கிறீங்க. அதைத்தான் சொல்ல போகிறேன் கடைசியில் வேற ஒரு விகிதத்தில் 60-40. இன்னொன்று சொல்லுவாங்க எங்கள் தாயார், மதி முக்கால் என்ன விதிகால் மதி முக்கால் 75-25% பிரின்சிபலு. எங்கள் தாயார் சொல்கிறது அந்த காலத்தில் தாயாரை பற்றி சொன்னதுனால சொன்னேன். 75 to 25 எழுதிங்க.
அது என்ன? 25%. இப்போ கார்ட்ஸ் விளையாடுறோம், அதில் சீட்டு விழுகிறது 25%, விளையாடுறது 75%. 25% என்னன்னா விதிங்கிறான், மதிங்கிறான், சான்ஸ்னு சொல்கிறோம். நம்ம என்னென்னு சொல்கிறோம்? விதியை பற்றி பேசலை, சான்ஸ். இது ரேண்டம் ஹேப்பனிங். என்ன ஹேப்பனிங்? ரேண்டம் ஹேப்பனிங். அந்த சான்ஸில் சாய்ஸு தான் 78%. எந்த கார்டை ஹோல்டு பண்ணணும், எதை டிஸ்கார்ட் பண்ணணும், இவ்வளவு எதில் வருது? சாய்ஸில். மிருகத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, நமக்கு சாய்ஸ், அந்த சாய்ஸுங்கிறது ரொம்ப தேர்வு அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். இப்போ 60-40க்கு போகலான்னு, சரியா? அதான் சொல்லுவேன். முதல்ல 10-90 சொன்னேன். தூண்டலும் தொலங்கலும் 10% தான். ஆனால் 90% ரியாக்ட் பண்ணுறோம், ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். அடுத்தது 80-20 பிரின்சிபிள். எங்கேயும் கான்ட்ரிபியூஷன் 20% பீப்புள் தான் தர்றாங்க, சரியா? 80% பீப்புள் ஆல்சோ அப்படி தான் இருக்காங்க. அவங்களும் வர்ற போது அது வருது, ஆனாலும் பெரும்பகுதி அப்படி தான் இருக்குங்கிறான். அது ரூல், யூனிவர்சல் ரூல்ங்கிறான். மூன்றாவது 25-75 சொன்னேன். மதி சாய்ஸில் நீங்கள் சான்ஸு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சாய்ஸஸ், சரியா? சாய்ஸ் தான் முக்கியம், சான்ஸ் இல்லை. அடுத்தது 60-40. இப்போ சில முடியும் முடியாதது அப்படின்னா 6 விஷயம் சொல்லப்படுற. என்னது? முடியும், இயலும், இயலாது. அது மாதிரி 6 விஷயம் சொல்லப்படுற. முதல் விஷயம், முடியாது என்றால் முடியும். 6-7 பார்க்கலாம். முடியாது என்றால் முடியும். அது என்ன முடியாது என்றால் முடியும்? ரோசா பார்க்ஸ் அப்படின்னு ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரோசா பார்க்ஸ் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு அமெரிக்கன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த இன்சிடென்ட் வேணும்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மாண்ட்கோமரி அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்தது. எப்போ? 1/12/1955 நடந்தது. இவர்கள் ஒரு கருப்பின பெண். அந்த காலத்தில் 55 அமெரிக்காவில் பஸ்ஸில் கருப்பர்களுக்கு தனி இடம், வெள்ளைக்காரனுக்கு தனி இடம். இந்த ரோசா பார்க்ஸு ஒரு தையல் ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? வந்து ரோசா பார்க்ஸ் போய் தேட வேண்டியது என்ன? பார்க்ஸ், மவுண்ட் கோமரி, அலபாமா பஸ் இன்சிடென்ட் அப்படின்னு தேடுங்க. இதெல்லாம் முக்கியமானது. நிறைய இடங்களில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லணும், சரியா? எந்த பிள்ளைகளுக்கு? சரி, போயிட்டு நீங்கள் முடிச்சுட்டு சும்மா மாத்திரம் இருந்துடாதீங்க, சரியா? சும்மா இருந்து சுகம் பெறுவதை எக்காலம்னு இருந்துடாதீங்க, தயவு செஞ்சு. நான் கடைசியில் அதையும் சொல்லி முடிக்கிறேன். ஏதா ஒரு 4 பிள்ளைகளை கூட்டியாச்சு சொல்லுங்க. அப்படி சும்மா இருந்துட்டா சும்மாவே இருந்துருவீங்க. ஒருத்தரை கேட்டாங்களா, நீ என்னப்பா பண்ணுறாங்க? நான் எங்கள் அப்பாவுக்கு உதவியாக இருக்கேன். அப்பா என்னப்பா பண்ணுறாரு? என்ன பண்ணுறாரு? சும்மா இருக்கு. அப்போ அதை மாத்திரம் செஞ்சிடாதீங்க, தயவு செஞ்சு. வேலை பார்த்துட்டே இருக்கு, ஏதாவது பண்ணி. அப்போ இப்போ எதை பற்றி பேச? ரோசா பார்க்ஸ் பற்றி பேச. அவன் என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் அசந்துட்டாங்க. அப்போ அந்த ஒருத்தர் வந்து அவங்கள தட்டுறார். யாருன்னு பார்த்தா ஒரு வெள்ளையர். இந்த இடத்துல இருந்து எந்திரி அப்படிங்கிறார். அந்த அம்மா ஒரு இதில் முடியாது அப்படிங்கிற. சரியா? எல்லாரும் அங்கே இருக்கவெல்லாம் எல்லாருக்கும் அந்த அடிமை புத்தி இருக்குது. நமக்கு தான் இல்லையப்பா, நீ நம்ம இதுக்கு இருக்கலாம், அவங்க வந்து அவங்களுக்கு இடம் கொடுக்கணும்னு இருக்கே. இவங்க பகுதியில் இருக்காங்க. ஆனாலும் அங்கே என்ன ரூல்னா,
யாராவது வெள்ளையர் வந்தால் இவங்க எந்திரிச்சு இடம் கொடுக்கணும். கொடுத்துட்டு போ, அனுசரித்து போன்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா முடியாதுங்கிறாங்க. அப்போ அந்த டிரைவர், அங்கே கண்டக்டர்லாம் கிடையாது, அவர் எந்திரிச்சு வந்து நீ இறங்கு அப்படிங்கிறார். இந்த அம்மா முடியாதுங்கிறாங்க. அப்போ ஒரு பொய்யா ஏதோ அவங்க எதிர்த்தாங்க அப்படிலாம் சொல்லி ஒரு கேஸு ஒரு போட்டு அதில் சிறையில் போட்டுறாங்க. அப்போ எல்லா கருப்பினர்களும் சேர்ந்து இனிமே பஸ்ஸில் ஏறுறதில்ல, எவ்வளவு தூரமாக இருந்தாலும் நடந்து தான் போகிறது. இவங்க தான் அந்த சோஷியல் மூமெண்ட் மார்ட்டின் லூதர் கிங்குக்கு முன்னோடி. அப்போ அந்த அந்த பீரியடு 375 நாள் யாரும் பஸ்ஸில் ஏறல, கருப்பினர்கள் ஏறல. அது எங்கே என்ன பண்ணுவாங்க, அது கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி, முதலாளிகள் எல்லாரும் பண்ணி சட்டத்தை மாற்றுறாங்க. அந்த அம்மாவை கேட்குறாங்க, நீ என்ன இல்லை எனக்கு முடியாதுன்னு தோணுச்சு, நான் அதை சொன்னேன், முடியாது, நான் இறங்க முடியாது, நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படிங்கிறது. முடியாது என்றால் முடியும்னு பண்ணது இந்த இன்ஸ்டன்ட். சரியா? இந்த இன்ஸ்டன்ட்டை முதல்ல பகிர்ந்துக்கிறேன். முடியாது என்றால் உறுதி. இதில் என்ன இருக்கு? உறுதி, அந்த காஸ். ரெண்டாவது, ஒருவராலும் முடியாது என்பதை செய்பவன் சாதனையாளர். ஒருவராலும் முடியாது என்பதை செய்பவன் சாதனையாளர். இப்ப 10 செகண்ட்ல 100 மீட்டர் ஓடணும். அதுக்குள்ள யாரும் ஒரு காலத்துல ஓடல, யாரும் ஓடல. அந்த பேரு அந்த 9 செகண்டு 56 இதுக்குள்ள ஒருத்தர் ஓடுறாரு. யார் அவரு? சரி, அவரு யாராலும் முடியாததை முடிச்ச போது அவர் என்ன ஆகிறாரு? எந்த சாதனையும் யாராலும் முடியாதுங்கிறத முடிச்சதுதான். ஒரு புராணத்தில் சொன்னா, தொன்மத்தில் சொன்னா, ராமனுக்கு முன்னாடி எவனாவது ஒருத்தர் அந்த வில்லை உடைச்சன்னு வச்சுக்கோங்க, ராமனுக்கு பெருமையா? யாராலும் முடியலையே, ராமன் செஞ்சதுனால அவனுக்கு பெருமைன்னு கொண்டாடுறாங்க. அப்ப இது ரெண்டாவது, யாராலும் முடியாத செய்கிறவன் சாமி. மூன்றாவது ஒன்று சொல்றேன், அது என்ன? முடியாது என்பது முடியும் என்று நடத்தி காட்டுதல், முடியாது என்பதை முடியும் என்பது என்று நடத்தி காட்டுதல். பாப்பா ரெண்டாவது அந்த ரோல உங்க பேர் என்னம்மா? உங்களை தாங்க. நல்ல பேர். எழுதுறீங்களா? ஏதாவது நோட் பண்ணுறீங்களா? குட். சரி, கரெக்ட். சரி, அதாவது முடியாதுங்கிறத முடிச்சு காட்டுகிறது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நவ்ஜோத் சிங் சித்து எழுதுங்க. அவர் என்ன பண்ணார்? அவர் பெரிய கிரிக்கெட்டர், உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் முதல்ல கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறார். அவங்க அப்பா அவருக்கு நிறைய பணம் செலவழித்து அவர் கற்றுக்கணும்னு நினைக்கிறார். அவர் பெரிய நல்ல நிலையில் இருந்தார். இவருக்கு ஒரு பயிற்சியாளர் வைக்கிறார். ஆனால் சித்து என்ன பண்ணுவாராம், அந்த பயிற்சியாளருக்கு பணத்தை கொடுத்து நீ ஒன்றும் போட வேண்டாம்டா பார்த்து அப்படின்னு அனுப்பிச்சிடுவார். அதான் ஆடிக்கிட்டு இருந்தார். ஆனால் ஆடுவார். நம்ம டீமில் என்ன பண்ணுறாரு, இதுக்கு போய் இங்கிலாந்துக்கு போய் ஆடுறார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான மேட்ச். அங்கே விமர்சகர்கள்லாம் எழுதுவாங்க, இவர் ரொம்ப நேரம் ஸ்ட்ரோக்கே இல்லாமல் இருந்தாராம். அப்போ அங்கே பத்திரிகையாளர் த ஸ்ட்ரோக்லெஸ் ஒண்டர் அப்படின்னு போட்டாங்க. ஸ்ட்ரோக்லெஸ் ஒண்டர்னு போட்டாங்க. இது பத்திரிகையில் வந்திருக்கு. இதே இவர் அப்பா பார்க்குறாரு. பார்த்துட்டு சித்து உட்கார்ந்துருந்தான். அது மூஞ்சில் உடனே பேப்பரை எறிஞ்சார். படிச்சுப்பா, உனக்கு இப்படி செலவழிக்கிற, இது பண்ணுறேன், ஸ்ட்ரோக்லெஸ் ஒண்டர்னு எழுதுகிறான் அப்படின்னு. அதை பார்க்கவே இவருக்கு ஒரு வெறி வருது.
முடியாது அப்படிங்கிறத நடத்தி காட்டணும். எவ்வளவோ மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணாராம். அந்த காசு அந்த பணியாளருக்கு கூட கொடுத்து கூட நேரம் உட்கார சொல்லி பந்து வீச சொன்னாராம். கையெல்லாம் ரத்தம் வர்ற வரைக்கும் அடிச்சாராம். அடுத்த மேட்ச் நடந்துச்சான். அப்போ எழுதினாராம், a strokeless wonder transforms to a palm tree hitterன்னு எழுதினானா. ஸ்ட்ரோக்லெஸ் வண்டர்னு இருக்குது. இப்போ என்ன எழுதினானா பத்திரிகையில்? பாம் ட்ரீ ஹிட்டர், பனையளவு அடித்தவன் அப்படின்னு எழுதினான். ஆனால் அப்போ அவங்க அப்பா இல்லையா, ஆனாலும் அவருடைய ஆன்மா சாந்தி அடைந்திருக்கும் அப்படின்னா அவர் எழுதுகிறார் நவ்ஜோத் சிங். அப்போ முடியாதுங்கிற போது நடத்தி காட்டுறானா. சரியா? இது எல்லாருக்கும் இருக்கு. ஒரு அவமானப்படுத்தப்படுகிற போது இங்கே ஒரு மீட்டிங்கு என்னுடைய மேலாளர் நானும் நடத்திட்டு இருக்கோம். அப்போ 10 லட்சம் பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கான மீட்டிங். அது ஏஜென்ட்ஸுக்கு. ஒருத்தர் எப்போவும் நல்லா பண்ணுவார், ரொம்ப நாளாக இப்போ பண்ணலை. அவர் வந்தார். இந்த மேனேஜர் என்ன சொன்னார், உள்ளே வந்து அவர் எப்போ பெரிய சவுடாலாம் வருவார், உள்ளே வரவன் அனுமதி இல்லை. ஏன்னு அவன் திடுக்கிட்டான். இது 10 லட்சம் பண்ணவங்களுக்கு தான், நீ பண்ணலை போன. நான் கூட சொன்னேன், ஏன் சார் அவன் இப்போ எவ்வளவோ பண்ணுறவன் தானே சார். ஆனால் அவர் கண்டிப்பாக மறந்துட்டார். அவன் அப்புறம் வெறியோட பிஸ்னஸ் பண்ணி அடுத்த மீட்டிங்க்கு டாப்பில் வந்து அவர் வந்தார். அதனால் சில அவமானங்களை நம்ம அவமானம்னு கருதாமல் நமக்கு கிடைச்ச ஒரு தூண்டுதல்னு எப்போவாது நினைச்சார். நிறைய அவமானம் கிடைக்கிது, வீடுகளில் எல்லாம் கிடைக்கிது. இருந்தாலும் அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிங்கன்னு சொல்லுவார். அப்போ முடியாது என்றால் முடித்து காட்டுவேன். இது எத்தனை சொல்லிட்டேன்? சொல்லிட்டேன். 4வது, யாராலும் முடியாது என்பது எல்லோராலும் முடியும். யாராலும் முடியாது என்பது எல்லாரும். இது என்னது? இதுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? இதுக்கு சிறந்த உதாரணம் கோவிட் சொல்கிறாங்க. அந்த கோவிட் காலத்தில் இது ஒருத்தருடைய வெற்றி இல்லை, அது யூனிவர்சல் வெற்றி. அது எல்லாரும் சேர்ந்து தான் அதை முறியடிச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு இன்னொரு சின்ன சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் சொல்கிறேன். ஒரு தேர் இருக்கு. தேரை ஒருத்தர் இழுத்துட முடியுமா? யாராலும் முடியாது. ஆனால் ஊர் கூடி தேர் இழுக்கலாம். அது மாதிரி அப்போ சமூகத்தால் முடிகிறது. சில விஷயங்களை நம்ம பலரையும் சேர்த்து கொண்டு தான் முடிக்க முடியும். அதுக்காகவே இதை சொல்லலாம். இன்னொரு அடுத்தது சொல்கிறேன். 5, என்னால் முடியாது என்றால் வேறொருவர் உதவியுடன் முடிக்க முடியும். என்னால் முடியல, ஆனால் எப்போ முடிக்க முடியும்? இன்னொருத்தருடைய உதவி. இதுக்கு லியாண்டர் பயஸ் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. அவர் யாரு? யாரு சொல்லுங்க. நல்லா தான் சொல்றீங்க. டென்னிஸ் வீரர். பேர் என்ன உங்க பேரு? பிரீத்தி. பிரீத்தி தானே? பிரக்தி. பிரின்சியா? குட். நான் நிறைய பேராக சிலம் பண்ணுறது இப்போ நேரம் இல்லாதனால தான் பண்ணலை. ஒவ்வொரு பேரையும் வச்சு ஒன்று சொல்கிறேன். சரி, இப்போ லியாண்டர் பயஸுங்கிறார். கிராண்ட் ஸ்லாம்லாம் அவரால் அடிக்க முடியல. விம்பிள்டனில் சிறந்தது என்ன? கிராண்ட். அதில் இவர் ஜெயிக்க முடியலை. அப்போ என்ன பண்ணுறாரு? டபுள்ஸுக்கு போகிறாரு. மகேஷ் பூபதியை சேர்த்துக்கிறாரு. 16 தடவை கிராண்ட் ஸ்லாம் யாரோட? டபுள்ஸில் போகிறார். அடுத்தது மிக்சட் டபுள்ஸில் 9 தவணை யாரோட சேர்றாரு? யாரோடலாம் சேர்றாரு சொல்லுங்க? கிங்ஸோட சேர்றாரு, சானியா மிர்சாவோட சேர்றாரு. இவங்களோடலாம் சேர்ந்து
16 முறை டபுள்ஸு, 9 முறை மிக்சட் டபுள்ஸு, ஒரு தவணை கூட எதில் ஜெயிக்கலை? கிராண்ட் ஸ்லாம் சிரிக்கலை. ஆனால் இவருடைய ரெக்கார்டு வேறு யார்ட்டையும் இல்லை. அப்போ ஒருத்தரால் என்னால் முடியல, யாரோடு உதவியோடு முடிக்க முடியும்? இது டீம் ஒர்க்குங்கிறோம், அமால்கமேஷனுங்கிறோம், நிறைய பேசுகிறத பற்றி. சரி, இன்னொருத்தர் தனலட்சுமி சீனிவாசன், அவரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் யார்? இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனை இன்ஸ்டியூஷன் இருக்கு? தனலட்சுமி சீனிவாசன் இன்ஸ்டியூஷன் எத்தனை இருக்கு? எக்கச்சக்கமாக இருக்கு. அவர் ஒரு ஃபினான்சியர், வட்டி கடைக்காரர். என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு நிறைய பணம் சேர்ந்துருச்சு. எத்தனை பொறியியல் கல்லூரி, மெடிக்கல் காலேஜ் எல்லாம் இருக்குது இப்போ. அப்போ புதுக்கோட்டையில் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்தினவர் கருப்பையான், பிகேபி கருப்பையாங்கிறவர் பெரிய ஆளாம். அவர் இவரோட பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய இப்படிலாம் அங்கே இடம் இருக்குது, இங்கே இடம் இருக்குலாம் சொன்னார். நீ ஒரு ஸ்கூல் ஆரம்பியேனா? நான் படிக்கவே இல்லை, நான் என்ன ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறேன் கேட்டார். நீ இல்லை, நீ படித்தவன் இருக்கான்ல, அவனை வச்சு ஆரம்பி அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லி இதனால் அதனை அப்போ என்னால் முடியாதுன்னா தகுந்தவர்களை வைத்து அதை செய்ய முடியும். அதுதான் 5வது ரூல். ரொம்ப நேரம் ஆச்சு, 60-40க்கு நான் வர்றது. 6வது ரூல் ஒன்று சொல்ல போகிறேன். அது என்ன? உன்னால் முடியாது என்பது உன்னாலேயே முடியும். ஏதோ விசு படம் மாதிரி இருக்க. உன்னால் முடியாது என்பது உன்னாலேயே முடியும். இதுதான் அப்போ சொல்ல 60-40 ரூல், 60-40 ரூல். இது டஃபஸ்ட் மேன் இன் வேர்ல்டு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. டஃபஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு. யாராவது தெரியுமா உங்களுக்கு அவரை பற்றி? இவருடைய பேர் டேவிட் காகின், DAVID, டேவிட் GOGGIN, டேவிட் காகின். இவருடைய 2 புத்தகம் ஃபேமஸான புத்தகம். ஒன்று காண்ட் ஹர்ட் மீ, CANT, cannot hurt me, hurt me, என்னை ஒருபோதும் காயப்படுத்த முடியாது, தமிழில் சொல்கிறாருன்னா can't hurt me. 2வது நெவர் ஃபினிஷ்ட், நெவர் ஃபினிஷ்ட், ஒருபோதும் முடிவதில்லை, முடிவே இல்லை. எதற்கு முடிவே இல்லைன்னு பார்க்கலாம். டேவிட் காகின். அவர் டஃபஸ்ட் மேன். என்ன சொல்கிறாங்கன்னா 109 மைல் மேரத்தான் கிட்டத்தட்ட 100க்கு மேலே ஓடி இருக்காராம். அவர்கிட்ட இப்போ இருக்க ரெக்கார்ட்ஸ் 6045 புஷ்அப் எடுத்திருக்காராம் ஒரே டைத்தில். எலிவேட்டட் புல்லப்ஸ் 5000க்கு மேலே ஒரே டைத்தில். இவ்வளவு ரெக்கார்டு அவருக்கு இருக்கு. அவர் SEAL, இந்த பயிற்சி கடற்படை சார்ந்த பயிற்சி. அமெரிக்காவில் இது டஃபஸ்ட் பயிற்சியான. சரியா? 3 படையிலே அவர் இருந்திருக்காரு. ஆர்மியிலே, அமெரிக்கன் ஆர்மியிலே இருந்திருக்காரு. விமானத்திலேயே ஸ்குவாட்ரன் லீடராக இருந்திருக்காரு. ஆர்மியில் இருந்திருக்காரு. 3லேயும் இருந்திருக்காரு. இவரை பற்றி இவ்வளவு ஏன் சொல்ல வர்றேன்னா, இதுதான் நம்மளுடைய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால சொல்கிறேன். இவர் 19 வயதில் ஆர்மியில் சேர்றார். ஆர்மியில் சேர்ற போது அது ஆர்மியும் ஒரு விமானப்படையில் சேர்ந்தது மாதிரி அது ஒரு இது. அதில் 2லையும் நல்லா வர்றார். அதற்கப்புறம் அதை விட்டுடுறார். விட்டுட்டு வீட்டில் இருக்கார். ஒரு கெமிக்கல்ஸ்லாம் விற்கிறார்.
319 கிலோ அங்கே பவுண்ட்ஸ் எடை. இப்படி இருக்க போது ஒரு நாள் டிவியை பார்க்குறேன். இப்போ மணி எத்தனை ஆயிடுச்சு? 4:50 பார்க்குறேன். அப்போ கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் பொறுத்துக்குங்க, சரியா? நான் 5க்கு முடியுது இல்லையா? அடுத்த பஸ்ஸை பிடிக்கணும்னாலும் போயிருங்க, பார்க்கலாம். சரி, எப்படி கரெக்டாக அப்படி மெதுவாக எழுந்திரிச்சு போயிடுங்க, சரியா? எல்லாரையும் கூட்டி பிறகு ஒரு ஆள் போய் 2 ஆள் 3 ஆள். சரி, இப்போ இதை டு மேக் இட் ஷார்ட், இவர் என்ன பண்ணுறாரு, டிவியை பார்க்குற போது என்னென்னமோ பார்க்குறான். அப்போ இந்த சீல் அப்படிங்கிறதுக்கு ரெக்ரூட் பண்ணுறான். அந்த சீலுக்கு ரெக்ரூட் பண்ணுற போது அது கடுமையான பயிற்சி. அதுக்கு 85 நாள் இருக்கு. 219 தான், 210 கிலோ தான் இருக்கலாம். இவர் 319 பவுண்ட் இருக்கார். அப்போ கடுமையான உடற்பயிற்சி பண்ணுறார். 85 நாளில் 100 பவுண்ட் குறைகிறார். அவ்வளவு முயற்சி பண்ணுறார். அதில் பரீட்சை எழுதணும். அதுக்கு ராத்திரி பகலாக படிக்கிறார். அவர் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம், கோ எக்ஸ்ட்ரா மைல். எழுதுங்க, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். அதுதான் முக்கியமானது, கோ எக்ஸ்ட்ரா மைல். இப்போ இன்னும் கொஞ்சம் ஒன்று படித்தேன். ஒருத்தர் அவருடைய மனைவி இறந்துட்டாங்க. அதுக்கு ஒரு மீட்டிங் நடக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, மீட்டிங்கில் பேசுகிறார், நான் இன்னும் கொஞ்சம் அன்போடும், இன்னும் கொஞ்சம் காதலோடும், இன்னும் கொஞ்சம் அக்கறையோடும், இன்னும் கொஞ்சம் நேரம் செலவழிச்சா என் மனைவியோட இருந்திருக்கலாங்கிறார். இப்போ மனைவி இல்லை, இன்னும் கொஞ்சம். இப்போ தாய் தகப்பனோடு வாழ கொடுத்து வைத்தவர்கள், துணையோடு வாழ கொடுத்து வைத்தவர்கள், பிள்ளைகளோடு, பேரப்பிள்ளைகளோடு, நண்பர்களோடு வாழ கொடுத்து வைத்தவர்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் அன்போடும் அக்கறையோ, இன்னும் கொஞ்சம் படிக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம், கோ எக்ஸ்ட்ரா மைல். அதான் ஜெயிக்கிறான் இவன். அதையும் படித்து இதையும் படித்து அதுக்குள்ளே குவாலிஃபை ஆயிடுறாரு சீலுக்கு. பயங்கரமான பயிற்சி. அப்போ 3லையும் உச்சத்துக்கு போயாச்சு. அங்கே ஒரு பாரா ட்ரூப்பர் ரெஸ்கியூ டீம், அந்த டீமே இவர் சேர்ந்திருக்கார். போகிற போது ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. 12 பேர் இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்கன்னா எல்லாரும் இவரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க. அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் பரிதவிக்கிறாங்க. அவங்களுடைய எஜுகேஷனுக்கு உதவணும்னு நினைக்கிறார் இவர். ரிட்டையர்ட் பர்சன் மாதிரி தான். 34, 35 அவருடைய இதுகள்லாம் வந்துடுது. இந்த சீலாக இருந்து 3லையும் சிறந்துட்டார். ஆனால் இப்போ உதவணும்னு நினைக்கிறார். உதவணும்னு நினச்சா கையில் பணம் இல்லை. அப்போ ஒரு மாரத்தானை பற்றி வருது. அது கிராஸ் கண்ட்ரி மாரத்தான். அதில் 217 கிலோமீட்டர் ஓடணும். அது டெரைன்லாம் இதுவாக இருக்கும். 217 கிலோமீட்டர் ஓடணும். அதுக்கு முதல்ல ஒரு ப்ரிலிமினரி ரவுண்ட் இருக்குது. அது 100 மைல் தூரம் ஓடணும். அந்த 100 மைல் தூரம் ஓடுறதுக்கு இவர் ட்ரைனிங் எடுக்கிறார். அந்த நாள் வருது. அப்போ பணம், நிறைய பணம் வரும். அந்த பணத்தை எங்கே கொடுக்கணும்னு நினைக்கிறாரு? அந்த சேரிட்டிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த பிள்ளைகளுடைய இதுக்கு உதவணும்னு நினைக்கிறாரு. அப்போ என்னாச்சுன்னு சொல்கிறேன், இந்த 100 மைலை ஓடணும். ஓடுனா அந்த நாள் வருது. கடினமாக ஓடுறாரு. கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் ஓடிட்டார். ஓடுனா இதுக்கு மேலே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை வருது. அப்போ ஒரு டென்ட் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் ஒரு சேர் கிடக்கு. அதில் உட்கார்றாரு. உட்கார்ந்தா அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ யூரின் போகணும்னு நினைக்கிறாரு.
எந்திரிக்க முடியல, தொடையெல்லாம் ரத்தமாக இருக்கு ஓடி. அப்போ தான் இந்த 60-40 பிரின்சிபலை சொல்கிறார். அவருக்கு மனசில் தோணுது. அது என்னன்னா, நம்ம கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட் அப்படின்னு நினச்சாலும் நம்மகிட்ட 60% ரிசோர்ஸ் மிஞ்சி இருக்கான். அவர் என்ன சொல்கிறாரு, என்ன ஆங்கிலத்தில் அதை சொல்கிறாரு, a rule, when you feel like you are exhausted, when you feel like you are exhausted, you are done only 40%. When you feel that you are exhausted, எப்போ எழுதுறியா, how much you have done? Only 40%. 60% உங்கள்கிட்ட இருக்கான். நிறைய பேர் என்ன சொல்கிறோமா, ஐ எம் எக்ஸாஸ்டட், ஃபினிஷ். அதான் நெவர் ஃபினிஷ்னு அவருடைய புக்கு. என்ன புக்கு? நெவர் ஃபினிஷ். என்னை யாரும் காயப்படுத்த முடியாது. என்ன சொன்னாரு? நெவர் ஃபினிஷ். அவர் சொல்றாரு, நம்மக்குள்ளேயே ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கா. அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்ன சொல்லுதான், நீ எக்ஸாஸ்டட் ஒன்று அப்படி காமிக்கிறான். அது பொய்யானதுங்கிற. இதுக்கு ஒரு கிளாசிக்கான ஒரு உதாரணம் சொல்கிறார். நம்ம ஒரு காட்டு பகுதியில் போகிறோம். போனால் ஒரே தாகம், அப்படியே எக்ஸாஸ்டடு, கீழே விழுந்துட்டோம், எந்திரிக்க முடியல, அப்படியே மயங்கியாச்சு. ஒரு அரை மணி நேரம் கழித்து கண்ணை திறந்து பார்த்தா ஒரு புலி தூரத்தில் நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம பரண்டா படுத்துக்குவோம். என்ன பண்ண, எந்திரிச்சு ஓடுவோம் இல்லையா? அப்போ என்ன இருக்குங்கிறாரு, இருக்கு, இதை காப்பாற்றிக்க ஓடுறோம்ல, நம்மகிட்ட இருக்கு. நீங்கள் நிறைய நேரங்களில் நம்ம மனசை என்ன சொல்லுது, ஐ ஆம் எக்ஸாஸ்டட், ஐ ஆம் ஃபினிஷ்ட். சரியா? பல நேரங்களில் ஏதோ ஒன்று படிச்சுட்டா ரொம்ப படிச்சு கழிச்சது மாதிரி இருக்கு. இப்போ நான் இன்றைக்கி இதை முடிச்சுட்டேன்னு வச்சுங்களேன், என்னமோ நான் பெருசாக முடிச்சுட்டேன்னு போய் உட்காந்துக்கிறேன். இன்றைக்கி ராத்திரி 12 மணி வரைக்கும் இருக்குது எனக்கு. நான் பிறப்பதி 12 மணிக்கு மேலே தான் தூங்குறேன். அவ்வளோ நேரம் என்ன பண்ணுறேன், அந்த 80-20 பிரின்சிபல். இந்த 20% முடிஞ்சிருச்சு, 80% உங்கள்கிட்ட இருக்கே. இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, யூ ஆர் நாட் ஃபினிஷ்ட். ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 60% உங்கள்கிட்ட ரிசோர்ஸ் இருக்கு. யூஸ் த ரிசோர்ஸஸ். எழுதுங்க. யூ ஆர் நாட் கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட். இப்போ நாம் பேச வர்றது என்ன, யூ ஆர் நாட் கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட். இதை படிப்பை முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துடாதீங்கன்னு தான் சொல்ல வர்றேன். முயற்சி பண்ணுங்க, ஏதாவது முயற்சி பண்ணுங்க. ஒரு பொண்ணு, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஃப்ரெஞ்சு சொல்லி கொடுக்குது. இப்போ ஆன்லைனில் ஃப்ரெஞ்சு சொல்லி கொடுக்குது. 1.5 லட்சம் ரூபா சம்பாதிக்குது. அவங்க அம்மாவுக்கும் சொல்லி கொடுத்து, அவங்க இந்த 4வது 7வது படிக்கிறதுல அந்த பிள்ளைகளுக்கு ஃப்ரெஞ்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க கோயம்புத்தூரில். சரியா? நாச்சம்மைன்னு பேர். அது மாதிரி ஒரு பொண்ணு பிஇ படிச்சுட்டு தமிழே தெரியாததுக்கு அது தமிழ் சொல்லி கொடுத்துருக்கு. அவங்கள்ட்ட யார் படிக்கிறான்னா, இந்த சிலோன் இவங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்கல்ல, அதெல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் நிறைய இருக்குது. தேடுங்கள், தேடினால் தேடாத தேடுங்கள். என்ன எழுதுங்க? தேடுங்கள், தேடினால் தேடாததும் கிடைக்கும். தேடுங்கள். என்னுடைய ரூல் என்ன சொல்கிறேன், தேடுங்கள், நல்லது தேடுங்கள், தேடாததும் கிடைக்கும். தேடினால் தேடாததும் கிடைக்கும். இப்போ எதையெல்லாம் தேடுங்க, யூடியூப்பில் எபிக் லைஃப்னு ஒன்று, எபிக் லைஃப். இந்த பிக் பாஸில் ஆர்ஜி ஆனந்தி வந்தாங்கல்ல, அவங்களுடைய யூடியூப் நல்லாயிருக்கும். நிறைய நூல்கள் சொல்கிறாங்க. ஆர்ஜி ஆனந்த். பிக் பாஸ் எத்தனை பேர் பார்த்தீங்க? எத்தனை பேர் பார்த்தீங்க? என்ன செல்லாம் சிரிக்க. அப்போ தேடினால் தேடாதது கிடைக்கும். அதாவது அந்த நேரத்தை, நம்மகிட்ட நேரத்தை அவன் களவாங்கிறாங்கன்னா,
சரியான நேரத்தை அவன் களவாங்கிறான், பிரைம் டைத்தை களவாங்கிறாங்க. சரியா? அது போயிட்டு போகுது. அப்போ தேடுங்கள், நிறைய கிடைக்கிது, நிறைய. சும்மா ஒருத்தர இருக்கிறாங்க, இந்த எக்ஸ்ட்ரா படிங்க, ஏதாவது பண்ணுங்க. அதில் வினைதீர்த்தான், எஸ் வினைதீர்த்தான், தமிழில் சோ வினைதீர்த்தான் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் தேடினாலும் சரி, கூகுளில் டைப் பண்ணாலும் என்னுடைய படம் வர அந்த யூடியூப்புக்கு போகலாம். சரியா? எஸ் வினைதீர்த்தான். இப்போ என்கிட்ட 638 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் ஆகிடுறீங்களா? எல்லோரும் யூடியூப் பார்க்காதவங்களே இல்லை, கண்டதெல்லாம் பார்க்குறீங்க. இதையும் சேர்த்து பாருங்களேன். 60-40 அப்படின்னு ஒரு ரூல் போட்டு பாருங்கள். இந்த என்னுடைய பேச்சு, இந்த பேச்சு வரும். இதில் நான் சொல்லாததும் அதில் இருக்குது. சரியா? அசை போடுதல் அப்படின்னு போட்டு பாருங்க. அசை போடுதல். அரை வினாடி அள்ளித்தரும் வெகுமதி. அரை வினாடி, அரை வினாடி அமைதி அள்ளித்தரும் மிகுதி. அச்சங்கள் 7 அடித்து தள்ளு. டூ இட் ஸ்கார்டுன்னா அந்த புக்கு. அச்சங்கள் 7 அடித்து தள்ளு. ஹூ மூடு மை சீஸ் அப்படின்னு ஒரு புக்கு, அதை பற்றி எழுதி. ஹூ மூடு மை சீஸ். எத்தனை பேர் இந்த புக்கை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க? குட் குட் குட். எத்தனை பேர் சொல்கிறீங்களே, அருமை. உங்களுக்கெல்லாம் பாராட்டு, கைதட்டிக்கிங்க. ஹூ மூடு மை சீஸ். என்னுடைய பாலடை கட்டி நகர்த்தியது யார் யார்? உருவக கதை. அந்த கதை சொல்லி அதுக்கப்புறம் அவர் ஐஸ்பர்க் இஸ் மெல்டிங் அப்படின்னு அதையும் கொடுங்க. பனிப்பாறை உருகுதே தலைப்பு. பனிப்பாறை உருகுதே. அதுவும் இந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொல்லுது. சேஞ்ச் இப்போ 5 விஷயத்தில் இதை சொல்லி முடிச்சேன். 5 விஷயத்தில் உங்களுக்கு சேஞ்ச் வரப்போகுதான். 1 ஃபிட்னஸ், 5 F சொல்கிறேன். ஃபிட்னஸ். 2வது ஃபினான்ஸ். 3வது ஃபேமிலி. 4வது ஃப்ரெண்ட்ஸ். 5வது ஃபெய்த். இந்த 5 விதத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் வரலாம். மாற்றத்தை எப்படி எதிர்பார்க்கிறது, எப்படி எதிர்கொள்வது. ஃபிட்னஸ் என்னென்ன உணவு மற்றதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நிறைய 3Dsலாம் சொல்லியிருக்கு. அப்போ ஃபிட்னஸ் உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அது ஒன்று ஃபிட்னஸில். ஃபினான்ஸ் இப்போ மாற போகுது உங்களுக்கு அடுத்தாப்புல. இது வரைக்கும் அப்பா முடிச்சுட்ருக்காரு, என்னப்பா பண்ண போறீங்க? அடுத்தது ஃபினான்ஸ். ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ண போகிறீங்க? ஃபினான்ஸ். அதுக்கு என்னென்ன ரிச் டேட் புவர் டேட் நிறைய இருக்குது, படித்து பாருங்கள், அதான் படித்து பாருங்கள். அப்புறம் செல்வந்த மனப்பான்மை அப்படின்னு இருக்கு, அதெல்லாம் படித்து பாருங்கள். அடுத்தது ஃபினான்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் மாற போகிறாங்க, எங்கெங்கேயோ இப்போ இங்கே இருக்கவங்க இல்லை, அடுத்தாப்புல இப்போ வெளியில் போகிறபோது எல்லாம் மாற போகிறாங்க. அவங்களோட எப்படி கோப்பப் பண்ணுறது? ஃபஸ்ட் 4 செகண்ட்ஸ் எழுதுங்க. ஃபஸ்ட் 4 செகண்ட்ஸ். 4 நொடியில் யாரையும் கவரலாமா? எத்தனை நொடியில்? ஃப்ரெண்ட்ஸு மற்ற இது மாதிரி தான் சொல்லுங்கள். எத்தனை நொடியில்? முதல் நொடியில் என்ன பண்ணுறான்? யாரையும் பார்த்தா முதல் நொடியில் என்ன பண்ணுவான்? சிரிப்பான். கரெக்ட். இங்கே எல்லோரும் சிரிங்க, ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஒரு ஃபோட்டோ சிரிங்க பார்க்கலாம். சிரிங்க, சிரிங்களே, சிரிங்கப்பா. சிரிக்க தானேப்பா சொல்கிறேன். எங்கே எல்லோரும் சிரி. சிரிங்க சொல்லுடைய. ஆடை அலங்காரம் பூர்த்தியாகவில்லையா? அணியாதவரை ஆடை அலங்காரம். You are not fully dressed unless you wear a smile. என்ன? You are not fully dressed unless you wear a smile. சிரிக்கிறதுனா எப்படின்னு சொல்லித்தரேன். 2-3 சீக்கிரமாக சொல்கிறேன். சிரிக்கிறதுனா கீப்பல்லு தெரியக்கூடாது, மேப்பல்லு தெரியலாம், கெக்க பிக்கன்னு சவுண்டு வரக்கூடாது. எங்கே அந்த பார்த்து சிரிங்க. சிரிக்கிறது நல்லா சிரிச்சிய பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நீங்கள் சிரிச்சது பச்சை சட்டை நண்பன். அப்போ நல்லா தமிழ் பேசுகிறார். அவர் தான் திருப்பி வந்து பேச போகிறாரு, எனக்கு நன்றி சொல்ல போகிறாரு. கேளுங்க. அப்போ இது சிரிக்கிறது. யாரையும் கவரலாமா? இட்ஸ் எ கார் which can make anything straight. It's a car. It's car.
அதனால் சிரிங்க. உங்களுக்கு இப்போ பொன்னகை எவ்வளோ ஆயிடுச்சு? பொன்னகை எவ்வளோ ஆயிடுச்சு? 1 கிராமு. அதனால் புன்னகை உங்களுக்கு நான் கொடுக்குறது அது ஒன்று. 2வது ஐ கான்டாக்ட் சார், முக்கியம், ரொம்ப முக்கியம். ஐ கான்டாக்ட் எழுதுங்க. ஐ கான்டாக்ட், ஸ்மைல், ஐ கான்டாக்ட். 2வது நொடியில் ஐ கான்டாக்ட்னு சொன்னால் குருன்னு பார்க்கக்கூடாது. அதாவது இந்த இடத்த பேஸாக வச்சுக்கலாமா, இந்த இடத்த டாப்பை இதுவாக வச்சுக்கலாம். கொஞ்சம் வழுக்கையாக இருந்தால் இவ்வளோ வரைக்கும் போகணும். சரியா? அப்போ பார்க்குறது நீங்கள் நெத்தியை பார்த்தா கீழே கொஞ்சம் குறைஞ்சாலும் தம்பி ஆபத்தாகலாம். சரியா? பார்க்குறது நெத்தியை பார்த்தோம்னா நம்ம தாழ்ந்தா கூட கண்ணில் வந்து அது நிற்குமா. அப்போ ஐ கான்டாக்ட் சொல்கிறாங்க. 3வது நொடி வணங்குதல்ங்கிறாங்க, டச்சுங்கிறாங்க. என்ன டச்? கையை குட்டிக்கிறது, கையை அதெல்லாம் நிறைய நான் ப்ராக்டிக்கலாக நிறையெல்லாம் சொல்கிறது, கூட்டெல்லாம் டச் பண்ண சொல்கிறது, அப்படிலாம் சொல்கிறது. டச் அது என்ன? டச்சுங்க. அவுட் ஆஃப் டச் இஸ் அவுட் ஆஃப் மைண்டுங்கிறாங்க. அந்த டச்சில் தான் எல்லாம் இருக்குங்கிறாங்க. வி ஆர் டச் ஸ்டார்டா. அப்போ அந்த டச், அதில் ஹார்ட் டச் இருக்குது, ஐ டச் இருக்குது, நிறைய டச் இருக்குது. இது டச். 3வது நொடியில் என்ன இருக்குது? டச். அது வணங்குதல், வாழ்த்துதல். 4வது நொடியில் தான் பேச ஆரம்பிப்போம். அப்போ பேசுறது என்ன? அந்த இன்சொல்லுங்கிறாரு, பணிவுடைய இன்சொல். அந்த 4 விஷயம் பேசுறத சொல்கிறேன். 1 வாழ்த்துதல். எழுதுங்க. வாழ்த்துதல். வாழ்த்துறதுக்கு என்ன வேணும்? வயசு. எனக்கு வயசு இல்லைன்னு வேண்டாமா, மனசு வேணுமா? நம்ம பதம் கிடந்தானுக்கே பல்லாண்டு சொன்னவங்களாம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 நல்லாண்டு திண்டோள் மணிவண்ணா அப்படின்னு யாருக்கு சொன்னோமா? பதம் கிடந்தானுக்கு சொன்னோம். அப்போ வாழ்த்துறதுக்கு வாழ்த்தணும். அடுத்தது பாராட்டுங்கள். அது சொன்னால் ரொம்ப பாராட்டு, நிறைய கதைகளாக இருக்குது, நான் இப்போ சொல்லலை. பாராட்டுங்கள், பாராட்டி பாருங்களேன். வீட்டில் போய் அம்மா கையை பிடிச்சி ஏதாவது சாப்பாடு கொடுத்து விட்டுருந்தா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு பாராட்டி பாருங்களேன். யாரையாவது பாராட்டி பாருங்களேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த பிள்ளை நல்லா தானே இருந்துச்சு, என்ன ஆச்சு? பாராட்டுங்கள், பாராட்டப்படுவீர்கள். சரியா? நன்றி கூறுங்கிறாங்க, கிராட்டிடியூடுங்கிறாங்க, எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூடுங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்? நம்ம உறவுகள் மேம்படணும். அப்போ இன்றைக்கி நான் சொன்னதெல்லாம் முழுவதும் சொல்லி முடிகிறேன். முதல்ல இந்த வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு சில விகிதங்கள், ஒரு விகிதம்னா ஒரு ஒரு கிராஃபில் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம்னா என்ன, அது புரிஞ்சுக்கிறதுக்காக விகிதம்னு சொல்கிறோம். அது வந்து கரெக்டான விகிதம்னு சொல்கிறோம். என்னென்ன சொல்கிறோம்? முதல்ல என்ன ரூல் சொன்னால் 90-10. அதாவது நம்ம நடந்தது 10% தான். சொர்க்கமாகிறது நரகமாக்குறது நமது எதிர் நடவடிக்கை. அதனால அது 90-20. அடுத்த ரூல் என்ன சொன்ன? 80-20 ரூல்ஸ் சொன்ன. அது என்னன்னா 20% தான் அந்த குடும்பத்துக்காச்சும் சரி, ஒரு அலுவலகத்துக்காச்சும் சரி பங்களிப்பு செய்கிறார்கள். நமது நேரத்தில் நம்ம 20% தான் பயன்படுத்துகிறோம். நிறைய இருக்குது, அதை தான் பின்னாடி சொல்ல போகிறேன். வேறு எதுவா 80-20 ரூபா. அடுத்தது 3வது என்ன சொன்னால் அது என்ன? மதி. அதாவது சாய்ஸ். எல்லாத்துலேயும் சாய்ஸஸ் அதான் முக்கியம், தேர்வு தான் முக்கியம். அடுத்தது என்ன சொல்கிறோம்? 60. அதில் அது சொல்கிறதுக்கு முன்னாடி முடியும் முடியாததுன்னு 5 சொல்லணும். 6வது தான் ஒன்று. அதை நம்ம 60-40. முதல்ல இது என்ன? யாரது? ஒரு கருப்பின பெண் எத்தனையோ வருடத்தில் இருந்த அந்த இதை உடச்சி எரியுது. அந்த பொண்ணுடைய உறுதி. ரோசா பார்க்ஸ், மவுண்ட் கோமரி. 2வது என்ன? ஆமாம், சாதனையாளர்கள் எல்லாம் அதுவரை செய்யாதது தான் செஞ்சுருக்காங்க.
அடுத்தது என்ன? யார சொன்ன? சரி, அவரு தூக்கி மூஞ்சியில் எரிஞ்ச போது ஒரு ஸ்ட்ரோக்லெஸ் ஒண்டராக இருந்தவர் பாம் ப்ரோ கிப்டர் ஆனார். அப்புறம் எல்லாரோட சமுதாயம் செஞ்சு வைக்கும், இந்த வகுப்பே செஞ்சு வைக்கும். ஒரு தாழ முடியாது இந்த வகுப்பு செய்யும். அதுக்கு என்ன உதாரணம் சொன்ன? சொன்னா இன்னொன்று தேர் எடுக்கிறது, பெரிய விஷயங்களை சேர்ந்தது தான் அது டீம் ஒர்க். அதை பேசினா அது ரொம்ப பெருசு. அடுத்தது என்ன சொன்னா? அதுக்கு யார சொன்ன? அருமை, ரொம்ப சிறப்பாக எல்லாரும் உள்வாங்கி இருக்கீங்க. உங்களை மறுபடியும் பாராட்டுறேன், கைதட்டிக்கிங்க. அப்புறம் 6வது உன்னாலேயே முடியும். அது என்ன? அதான் டேவிட் காகின்ஸ். இந்த 2 புத்தகத்தையும் தேடிப்பார். எந்த 2 புத்தகத்தையும்? சரியா? இதுல என்ன சொல்றோம்? டேவிட் காகின்ஸு ஒண்ணுமே முடியாத போது டஃபஸ்ட் பீப்புள் கேன் ரிமைன். கடினமான சூழல்கள் கடந்து போகும், கடினமான சூழல்கள் கடந்து போகும், கடினமான மனிதர்கள் உறுதியான மனிதர்கள் நிலைக்கிறார்கள். எப்படி? கடினமான சூழல்கள் கடந்து போகும், உறுதியான மனிதர்கள் நிலைக்கிறார்கள். அந்த உறுதி வேணுங்க. யூ ஆர் நாட் கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டடுங்கிற 60% இருக்கு. 3 விஷயங்கள் இந்த நூலில் கடைசியில் முடிகிறார். என்னென்னா, முதல் விஷயம் அட்டானமிங்கிறார். எழுதுங்க, அட்டானமஸ், அட்டானமி. அது என்ன? அவரு அந்த சோர்ந்து உட்கார்ந்தார்ல, அப்ப நினைக்கிறாராம், இது நானே தேர்ந்தெடுத்தது, என்னை யாரும் ஓட சொல்லலை. சரியா? இதை யாரு தேர்ந்தெடுத்தா? நான் தான் தேர்ந்தெடுத்தேன். இங்கே நான் வந்து பேசணும், இப்போ 1 மணி நேரம் நிற்கணுங்கிறத யார் தேர்ந்தெடுத்தா? நான் தான் தேர்ந்தெடுத்தேன். அப்போ நிற்கிறதுக்கு நான் அஞ்சக்கூடாதில்லை, இல்லையா? இட் இஸ் மை செலெக்ஷன். அட்டானமிங்கிற, அட்டானமஸ், அட்டானமி. 2வது ரிஃப்ளெக்ஷன்கிறார், பிலாங்கிங்கிறார். 2வது பிலாங்கிங், ரிஃப்ளெக்ஷன்ஸ். என்ன சொல்றாரு? அந்த இது பண்ணுற போது சொன்னாராம், 100 மைல் ஓடணும், 70 மைல் ஓடிட்டேன்ல, மிச்சம் இருக்கிறது 30 தானே. இதெல்லாம் ரிஃப்ளெக்ஷன்ஸ். எத்தனை மைல் ஓடிட்டேன்? மிச்சம் இருக்குது 30 தானே. சரியா? ஓடியவன் நீ தானே. 30 முறை விழுந்தவனை முத்தமிட்டு பூமி சொன்னது 29 முறை எழுந்தவன் நீ அல்லவானுச்சான். விழுந்தா என்ன பண்ண? முகத்தில் மண் ஓட்ட முத்தமிட்டுச்சான் பூமி. இது ஈரோடு தமிழன்பனுடைய கவிதை. 30 முறை விழுந்தவனை முத்தமிட்டு சொன்னது நீ அல்லவா. எத்தனையோ. அப்ப உங்களுடைய வெற்றிகளை எழுதுங்க. எழுதுன்னு சொன்னல, எதெல்லாம் எழுதுன்னு சின்ன சின்ன ஒரு அரை நிமிஷத்தில் எதையெல்லாம் எழுத சொல்கிறேன்? வெற்றிகளை எழுதுங்க. எழுதுனா ரிஃப்ளெக்ஷன். அதை நான் தான் ஜெயித்தேன், இதில் இத்தனை மார்க் நான் தான் வாங்கினேன், நேற்றைய விட இன்றைய வளர்ச்சி. சரியா? வளர்ச்சினா என்ன? வெற்றினா என்ன? நேற்றைய விட என்று. சரியா? ரொம்ப சோர்ந்து விடிய அப்புறம் என்ன, இப்போ என்ன சொல்கிறோம்? அப்போ எழுதுறது. இப்போ நான் ஃபேஸ்புக், இன்னொன்று என்ன இருக்குது? வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எழுதுனா அது நிலைக்கலை வாட்ஸ்அப்பில். ஆனால் ஃபேஸ்புக்கு நான் 12 வருஷமாக எழுதுறேன். வினஜித்தான் வினோன்னு போட்டேன். 12 வருஷத்தில் நான் எழுதுனது பூரா அதில் இருக்குது. இன்னமா காசு ஓட்டாரானோ என்னமோ. அப்போ அந்த அதை நீங்கள் பாருங்க, எழுதுங்க. எதையோ ஒன்று படித்ததை எழுதுங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. எழுதுனா பீயிங் இன் த ப்ரெசன்ஸ் தான். எழுதுறதுக்கு பக்கத்தில் நிகழ்காலத்தில் வாழ்தல். இப்போ நாம் பேசுகிறேன், நம்ம என்ன பண்ணுறோமா? ஒன்று கடந்த கால கவலையில் இருக்கமா, இல்லாட்டி எதிர்காலத்து பயத்தில் இருக்கமா, இந்த நொடி போயிடுச்சான். இப்போ நான் பேசுகிற போது என்ன பண்ணுறேன்? எழுதுகிற போது என்ன பண்ணுறேன்? எந்த காலத்தில் இருக்க? நிகழ்காலத்தில் இருக்கா.
நான் கடந்த காலத்துலேருந்து பேச முடியாது, எதிர்காலத்துலேருந்து பேச முடியாது, நிகழ்காலத்தில். அப்போ எழுதுங்கன்னு சொல்கிறேன், உங்களுடைய வித்துகளை எழுதுங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஓடுனது இவ்வளவு நாள் ஓடுனதெல்லாம் நினச்சி பார்த்தாராம். மூன்றாவது ஒன்று அதுதான் அச்சீவ்மெண்ட். அது என்ன சொன்னாராம், என்ன நினச்சாராம், நான் ஓடுனா இந்த ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு முடிச்சுட்டேன், ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு உதவுறேன் அப்படின்னு சொன்னார். அதை முடிச்சுக்கிட்டு கடைசி தான் சார், ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு உதவுறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க, இதோட இதை முடிக்கிறேன். நீங்கள் ஒரு பேப்பர் எடுங்க, 5 நிமிடங்கள். இதில் சிறப்பாக யார் எழுதுறீங்களோ அவங்களுக்கு கட்டாயமாக நான் நூல், நல்ல நூல் கொண்டு கிடத்து கொடுக்குறேன். சரியா? சிவகுமார் சார் ஒரு பேப்பர் எடுத்து 5 நிமிடம் மட்டும் உங்களுடைய பெயர், ஒவ்வொருத்தரையாக பேச சொன்னால் நேராகும், உங்களுடைய ஆங்கிலத்திலேயோ தமிழ்லையோ எழுதுங்கவோ. இத்தனை பேர் போயிட்டீங்க, அப்போ எழுதி அனுப்பிச்சிருங்க எனக்கு. சரி, வாங்க வாங்க வாங்க, ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என்ன பண்ண சொல்கிறேன், இப்போ கேட்டதை இதெல்லாம் கற்றல் முறை, இது ரீகால். சரியா? இதான் ரிஜிஸ்ட்ரேஷன் எழுத சொன்னேன், இப்போ மறுபடியும் திருப்பி சொல்ல சொன்னேன், இப்போ எழுத சொன்னேன். என்ன எழுத சொன்னேன், இன்றைக்கி இதனால் உங்களுக்கு மனசில் கற்றதும் பெற்றதும் உங்களுடைய பேரை போடுங்க. இங்கே பாருங்கப்பா, நீங்கள் போகிறவங்க இங்கே பாருங்கள், இவங்கள்ட்ட என்னுடைய எண் வாங்கிங்க, எனக்கு அனுப்பிடுங்க. சரியா? அப்புறம் ஏதோ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். என்னது என்னது தேங்க்யூ வினஜித் தான் அப்படின்னு தேடுங்க. என்ன இருக்குது யூடியூப்பில் வரும், சப்ஸ்கிரைப். ரொம்ப மகிழ்ச்சி, தேங்க்ஸ், பாய். சரி, இப்போ மற்ற எல்லோரும் இதை எழுதுங்க. உங்கள் மனசில் என்ன பட்டுச்சோ இதுக்கு ஒரு ஃபீட்பேக். இந்த ஃபீட்பேக்கு உங்கள் மனசில் என்றைக்கு நிற்கும். சரியா? அதுக்காக எழுத சார். இதில் சிறந்ததுக்கு நான் ஒரு புத்தகம் பரிசு. இந்த வார்த்தைகளோடு மிக அருமையான ஒரு எழுச்சி மிக்க ஆசிரியர் பெருமக்களாகவும் தொடர்ந்து கற்பிக்கிறவர்களாகவும் வரப்போகிற உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்புக்கு நான் என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஆற்றல் மிகு முதல்வர் திருமிகு சிவகுமார் சார் அவர்களுக்கும், அருமையாக இதுவரை எங்களோட இருந்து ஒருங்கிணைத்த டாக்டர் சாந்தி அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய பேரனுக்கு நன்றியை தெரிவித்து உங்களுக்கெல்லாம் வாழ்த்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. எழுதிருங்க, 5 நிமிஷம் கரெக்டாக நான் உட்காந்துக்கிறேன்.